இது உங்கள் தமிழ் அசுவை சமையல். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 5 பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற பேஸ்ட்டை இது வெதுப்பான தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மீதி உள்ள பேஸ்ட்டு சுலபமாக நம்மளுக்கு வந்துடும். இதுக்காக நம்ம பேஸ்ட்டை கட் பண்ணி போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதுமாரி நல்லா அமுக்கி விட்டுட்டு 2 சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே நம்மள உள்ள பேஸ்ட்டு வெளியில் சுலபமாகவே வந்துடும். பிஸ்கட் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு பிஸ்கட்டோட 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து கண்டெய்னரில் மூடி வச்சிங்க அப்படின்னா நமுத்து போகாமல் இருக்கும். நம்மளுக்கு தேங்காய் வாங்கிட்டு வந்தோன்னே இதுமாரி நிமித்தி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10 நாள் மேலே ஆனாலும் கெடாமல் நம்மளுக்கு இருக்கும். வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தோன்னே சீக்கிரமே முத்திடும். 2 எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா வாங்கினது போலவே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வேணான்னு தூக்கி போடாமல் இதுமாரி நெருப்பில் காமிச்சிட்டு அந்த பாருங்கள், அந்த 3 கோடு இருக்குல்ல, அந்த இடத்துல நல்லா நெருப்பில் படுற மாரி நல்லா காமிச்சிங்க அப்படின்னா லைட்டாக போக வரும். அதோட நிறுத்திட்டு நம்ம ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா வெளிப்புறமாக பெண்ட் பண்ணிக்கலாம். கையை எடுக்காமல் பெண்ட் பண்ணிக்கலாம். ஆடுற வரைக்கும் கையை எடுக்காமல் அதை பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மிக்ஸி ஜார்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.